ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மாதா சேனல்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அல்ட்ரா ஸ்லிம் டியூப்பு நான் ப்ரீசெட் போட்ட யோக்கு இதில் எப்படி நம்ம நார்மல் போடுறது, இதில் போட்டால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், இது எப்படி ஸ்பேஸ் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் போர்டோட வியூ பார்த்துங்க. இது ப்ரீசெட் யோக் போட்டிருக்காங்க. நம்ம நார்மல் போர்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம கீழே ப்ளே பேக் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுமாரி வெர்டிகல் செக்ஷன்லேயும் நம்ம கெப்பாசிட்டியை மாற்றிட்டோம். ஓகேங்களா? இதில் என்ன வழி போட்டிருக்கோம்னா 2000 MFT 50 வோல்ட் போட்டிருக்கோம். அதோட ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஹைட்டுக்காக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எம்ஸ்டார் ப்ரோ கிட்டு கிடைக்கல. அதனால் நம்ம இப்போ சான்கான்ட்ரா கிட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தை போட்டு பார்த்தோன்னா நம்ம ஹைட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். இதை பாருங்கள், ஹைட்டு இங்கே மடியும். நம்ம என்ன தான் ஹைட்டு ஏற்றினாலோ இல்லை கெப்பாசிட்டி எவ்வளோ தான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி போட்டாலோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் பேர் பண்ணி அடித்தாலோ இந்த ஹைட்டானது மடியை தான் செய்யும். இது எதனாலனா, இப்போ 110 வோல்ட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம 113 வச்சாலும் கொஞ்சம் குறையும், 115 வச்சா இன்னும் குறையும். ஆனால் எல்ஓடியோட பூஸ்டிங் கொஞ்சம் அதிகமாகும். இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரிஜினல் எஸ்எம்பிஎஸ் வச்சு ரெடி பண்ணி பார்த்தா அது 121 வோல்ட்டுக்கு மேலே போனால் தான் நமக்கு அந்த மேலே டாப் ஆனது கரெக்டாக ஈவன் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எம்பிஎஸ் போட்டு வெறும் 117 வோல்ட்டு 116 வோல்ட்லேயே நம்ம ஹைட்டு நம்ம கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் டிவி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். வோல்டேஜ் செக் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் பார்த்தோம்னா 110 வைக்கிறேன். 117 வோல்ட்டு தான் வருது. ஓகேங்களா? அப்படியே வீடியோவை பார்த்தீங்கன்னா ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டும் எல்லாம் வித்து எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். எப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யோக்குக்கு வந்தோம்னா V1 V2 V3. ஓகேங்களா? இது V1 பார்த்தீங்கன்னா நேராக சர்க்கியூட்டு உள்ளே போயிட்டு தான் V3 பக்கம் வருது. ஆனால் V2 டேரெக்டாகவே யோக்குக்கு போகுது. ஆனால் V1 நேராக யோக்குலேருந்து இந்த சர்க்கியூட்டில் இன்னர் ஆகி அப்புறம் தான் நமக்கு இந்த சர்க்கியூட் பக்கம் யோக்குக்கு படம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதுலேருந்து எடுத்து நம்ம இங்கே அடிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 113 வோல்ட்லேயே கரெக்டாக இருக்குது. நம்ம எஸ்எம்பிசி எடுத்தாச்சு. ஒரிஜினல் எஸ்எம்பிசி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இந்த 110 ஃபில்ட்ரு மாற்றிருக்கோம். அதை விட்டு அந்த வெர்டிகல் ஃபில்ட்ரையும் மாற்றிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தது. நம்ம சாம்சங் கம்பெனி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ டிவி ஆன் பண்ணுறேன், பார்ப்போம் வீடியோ எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்களா? இது ஷேடோ, அந்த வெளிச்சம் பார்த்தனால உங்களுக்கு லைட்டாக பார் மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலே கிளியராக இருக்குது. எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் விஷயம். இப்போ அல்ட்ரா ஸ்லிம் எல்லா யோக்கும் நார்மல் யோக்கு தான். சிலது சர்க்கியூட் போட்டு கொண்டு வருவாங்க. எந்தெந்த இதெல்லாம் எல்ஜியில் போட்டு வருவாங்க, ஒய்டா டிவியில் வரும், சாம்சங் டிவியில் அதிகமாக, மோஸ்ட்லி நிறையா சாம்சங் டிவியில் அதிகமாகவே வரும். இது ஐஜிஓ கம்பெனி இதுலேயும் வந்திருக்கு. இதில் இப்படி தான் பண்ணணும். V1 V2 தான் நம்ம யூஸ் பண்ணிடணும். V3 டெமி பண்ணிவிடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹைட்டு கரெக்டாக வரும். 113 வோல்ட்டு ரன் ஆகும். வோல்ட்டேஜ் செக் பண்ணுறேன் பாருங்கள். 113 வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. படமும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு பாமிங்கோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. கிளியராக இருக்குது. இதுதான். ஓகேங்களா?